வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என் வார்த்தைகளை கேட்டுவிட்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும். என் குழந்தையே, இது உன் அப்பன் இந்த கந்தனின் உத்தரவு என்றே நீ எடுத்து கொள்ளலாம். ஏனென்றால் பொன்னான புதன்கிழமையில் இன்று உனக்கான நன்மைகள் பல நடக்க வேண்டி இருக்கின்றது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர காத்து கொண்டிருக்கின்றது. அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை நீ தொலைத்துவிடக் கூடாதல்லவா? உன்னோடு இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? என் குழந்தையே, அன்பை தாங்குபவர்களை விட ஏங்குபவர்களிடத்தில் ஒரு முறை நீ கொடுத்து பார்த்தாயானால் உன்னுடைய வாழ்க்கை இன்னமும் அற்புதமானதாக மாறிவிடும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை இழந்தவர்களுக்கு தான் தெரியும் நமக்கு கிடைத்தது எப்படிப்பட்ட பொக்கிஷம் என்று. அதனால் எதையும் அவ்வளவு எளிதில் இழந்து விடாதே. நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஒன்று வந்துவிடும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, வீழ்ச்சிகளை வாய்ப்பாக மாற்றுவதே வெற்றியின் மிக பெரிய ரகசியம். வெற்றியின் உச்சம் உன் எழுச்சிக்கு அவை உந்துதல் அளிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். யாரெல்லாம் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறார்களோ, அதாவது இப்பொழுது உன் அப்பன் நான் சொன்னது போல இன்று என் வார்த்தைகளை கேட்டுவிட்டு இந்த நாளை தொடங்கு என்று நான் சொல்கிறேன் அல்லவா? அதுபோல நீ மனதில் நினைத்து கொண்ட விஷயங்களை உறுதியாக கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கினால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பது உன் அப்பன் என் உத்தரவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் நீ அந்த வாய்ப்பை தவறவிட மாட்டாயல்லவா? வேதனைப்படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்து விடலாம். ஆனால் அனுபவித்த வேதனையை ஒரு நாளும் மறந்துவிட முடியாது. அதை நீ மறக்கவும் கூடாது. அவர்கள் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை நீ உன் வாழ்க்கையில் காணத்தான் போகின்றாய். எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை தொலைத்து எதுவுமே இல்லை என்று கண்ணீர் வடித்தாயோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யார் உன் முன்னால் நின்று என்ன சொன்னாலும், யார் உன்னை எத்தனை கேலி செய்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விட்டாய். இனிமேல் பயப்படுவதற்கோ இந்த வாழ்க்கையில் எதையும் நினைத்து ஏங்குவதற்கோ ஒன்றுமே கிடையாது. உன் வாழ்க்கை உன் கைகளில் அற்புதமானதாக மாறிவிட்டது என்றே நாம் சொல்லிவிடலாம். என் பிள்ளையே, இறந்த பிறகுதான் நரகத்திற்கு செல்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறாய். என்னவோ நமக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த இடமே நரகமாகத்தான் தோன்றுகிறது என்று பல முறை என் பிள்ளை நீ வேதனைப்பட்டதை நான் உணர்ந்திருக்கிறேன். என் குழந்தையே, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. நீ இந்த இடத்திலிருந்து வருத்தப்படுகிறாய் என்றால் நிச்சயமாக இனிமேல் உனக்கான சொர்க்கத்தை நீ உணரப்போகிறாய் என்ற அர்த்தம். இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்ற அர்த்தம். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்ற அர்த்தம். நிறைவேறாத பல ஆசைகளோடு உனக்கு
பல நாட்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தியதாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் உனக்கு இன்னல்களும் துன்பங்களும் வந்திருந்தாலும், எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டிருந்தாலும், நிச்சயமாக இதையெல்லாம் யோசித்து நீ உனக்கான மாற்றத்தை ஒரு சேர உணரப் போகின்றாய். ஒரு சேர இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று உன் மனதிற்குள் இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். நாம் கந்தனை வணங்கி இந்த நாளை தொடங்கி இருக்கின்றோம். நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்று நமக்கு கிடைத்தே தீரும். நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். அத்தனையையும் தாண்டி நாம் நல்லபடியாக வாழ வேண்டும். எந்த இடத்திலும் நாம் தயக்கம் காட்டக்கூடாது. எந்த இடத்திலும் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற நம்முடைய தெய்வங்களை எல்லாம் நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. தெய்வம் கஷ்டம் கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக நம்மை நல்வழிப்படுத்தவும், நமக்கான வாழ்க்கையை, நமக்கான சந்தோஷத்தை நிரந்தரமாக நம்மிடத்தில் கொடுப்பதற்காகவும் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். தானாகவே இந்த விடியல் உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து விட்டால் நமக்கு அத்தோடு கர்வமும் சேர்ந்து வந்துவிடும். அதனால் எதுவுமே கிடைத்தாலும் நாம் அதிகமாக அதை நினைத்து யோசனை செய்யக்கூடாது. அதிகமாக அதை நினைத்து நாம் சிந்திக்கக்கூடாது. என் குழந்தையே, எத்தனையும் தாங்க வேண்டும் என்ற சக்தி இருக்கிறது என்றால் எல்லை மீறி எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யக்கூடாது. உன்னை மீறி நேசித்து விட்டேன், எல்லை மீறியும் நேசித்து விட்டேன் என்று ஒருவரின் மீது நீ ஒரு அன்பை வைக்கிறாய் என்றால் நிச்சயமாக அதனால்தான் நீ எந்த இரவிலும் தூங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை மீறி உன்னுடைய கண்கள் கலங்குகின்றதல்லவா? எதையுமே அளவோடு தான் வைத்திருக்க வேண்டும். அந்த அளவை மீறும் பொழுது, அந்த எல்லையை மீறும் பொழுதுதான் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றே தலை தூக்கி பார்க்கிறது என்பதனை மறந்து விடாதே. எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்புகள் உன் வாழ்க்கையில் அதிகம் இருந்தால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக காயப்படுத்த துணிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாருக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடாது என்று நாம் ஒருபோதும் சிந்திக்க முடியாது. நமக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதையும் யாரும் தடுத்து நிறுத்தவும் நாம் அனுமதிக்க முடியாது. இனி எந்நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்காக நான் இருப்பதையும் நான் வந்து கொடுப்பதையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த கந்தனின் அருள் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் மதிப்பு கொடுத்து அதை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள பழகு. நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யாரும் இனி உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது. யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்திவிட முடியாது. நல்லது என்றுமே உனக்கு நடக்கட்டும். இந்த கந்தனின் அருள் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கிவிட வேண்டாம் என்பதனை நீ மறந்து விடாதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.